தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நம்மளோட பொதுச் செயலாளர் மிஸ்டர் எடப்பாடியார் மதுரைக்கு பா- வராரு. ஆமா, ஆமா. மதுரைக்கு வந்து வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டே தொண்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் எலெக்ஷன்ல இருந்து. அவர் தென் ம். தமிழகத்துல மிகப்பெரிய சரிவை சந்திச்சிட்டு இருக்கிறாரு. இது இன்ஃபேக்ட் திருநெல்வேலி அந்த சைட்ல போனா நாடார் ஓட்டு சுத்தமா காலி ஆயிடுச்சு. இந்த சைட்ல பார்த்தோம் அப்படின்னா முக்குளத்தோர் சமுதாயம் தான் ஜாஸ்தி. முக்குளத்தோர் சமுதாயம் இன்னைக்கு எடப்பாடியார் பின்னாடி இல்லை அப்படின்றது தெட்ட தெளிவா நமக்கு நல்லாவே தெரியுது. பட் இந்த இந்த விசிட் இந்த வாட்டி அவர் உண்ணாவிரதம் வேற இருக்க போறாரு. எப்படி பாக்குறது? கண்டிப்பா. அவர் முக்குளத்தோர் சமுதாயம் எடப்பாடியார் பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு உண்டா? எப்படி எப்படி பாக்குறீங்க? அவரோட இந்த ராஜதந்திரம் ஒர்க் அவுட் ஆகுமா? தமிழகத்தின் ராஜபக்சே என்று அழைக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வருகின்ற ராஜபக்சேன்னு வேற நீங்க சொல்லிட்டீங்களா? நாங்க தமிழகத்தின் தமிழ்நாட்டு ராஜபக்சே ராஜபக்சே இபிஎஸ் அப்போ? கண்டிப்பா கண்டிப்பா அதுல மாற்று கருத்து கிடையாது. சரி சரி சரி, சொல்லுங்க. எப்படி இலங்கையில் ராஜபக்சே ஒரு இனப்படுகொலையை செய்து கொத்து கொத்தாக தமிழர் மக்களை சொந்த மண்ணிலே கொன்று குவித்தாரோ, அதே ம், போல் இடஒதுக்கீடு என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ம், தேவர் சமுதாய மக்கள், குறிப்பாக கல்லர், மறவர், அகம்புடையர், அதை சார்ந்த 115 ஜாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடை ம், தன்னுடைய அரசியல் சுய லாபத்திற்காக ம், வன்னியர் மக்களுக்காக 10.5 இடஒதுக்கீடு வழங்கி ம், தான் தான் நின்ற சட்டமன்ற தொகுதியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், கூட்டணிக்காக பாமகவை தன்னுடைய கூட்டணி வைத்துக் கொண்டு 10.5% கொடுத்து தென் மாவட்ட மக்களை மிகப்பெரிய அளவில் ஏமாற்றினார் எடப்பாடி பழனிசாமி. அது ஏமாற்றியதன் விளைவாகத்தான் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தென் மாவட்டங்களில் சந்தித்தது. குறிப்பாக நான் வசிக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம், 4 சட்டமன்றம், 4 சட்டமன்றத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. ம், ஒரு இடத்துல கூட அதிமுக வரவில்லை. ம், தென் மாவட்டத்தில் பல்வேறு தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் ரொம்ப பேர் போட்டிட்டாங்க, அவங்க எல்லாம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார்கள். ம், இதற்கு காரணம் இந்த 10.5 இடஒதுக்கீடு தான் மிகப்பெரிய பின்னடைவை ம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்படுத்தியது. அது மட்டும் கிடையாது, ம், தன்னை அரசியலில் அடையாளம் படுத்திய சின்னம்மா சசிகலா அவர்களை ஓரம் கட்டப்பட்டார். ம். முன்னாள் முதலமைச்சர் ஜல்லிக்கட்டு நாயகன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஓரம் கட்டப்பட்டார். டிடிவி தினகரன் அவர்களை ஓரங்கட்டப்பட்டார். தனக்கு யாரெல்லாம் பிடிக்கவில்லையோ அவரையெல்லாம் தூக்கி எறிந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதனால்தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அவரை முதலமைச்சர் நாற்காலியில் இருந்து தூக்கி எறிந்து விட்டோம் என்றுதான் கூற வேண்டும். நீங்க இப்படி சொல்றீங்க, பட் இருந்தாலும் ஓபிஎஸ் வரும்போது ஓபிஎஸ் ஜெயிக்கல, டிடிவியும் ஜெயிக்கல. ம். 2024 எலெக்ஷன் அதே மாதிரி. சசிகலா நீங்க அம்மையார் தென்காசிலேருந்து ஒரு ஒரு ஊர்வலத்தை ஆரம்பிச்சாங்க. தென்காசியில ஆரம்பிச்சு தென்காசிலேயே முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு வரவேற்பும் இல்லை. அப்படி இருக்கிற இந்த பட்சத்துல எப்படி சொல்றீங்க? ஏன்னா எல்லாருமே அதிமுக வராதா அப்படின்னு முக்குளத்தூர் ஒரு காலத்துல அம்மா இருக்கும்போது முக்குளத்தூரோட ஆதிக்கம் தான் அதிமுகல இருந்துச்சு. அந்த ஆமா சார், இது அம்மா ஆதிக்கத்தை சொல்லி தானே இருக்கிறதுக்கு இப்ப வந்திருக்கிறாரு அவரு. சார், அம்மா இருக்கிறதுக்கு முன்னாடியை விட ம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அடையாளம் காட்டப்பட்டு முதல் முதலில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மாயத்தேவர் அவர்கள் முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் தேர்தலில். ம், அவர் ஜெயிச்ச உடனே அப்ப அந்த காலத்தில் இருந்த ஃபாரூக் பிளாக்குடைய தலைவர்கள், ஐயா ஆண்டித்தேவர், ம், ஆண்டித்தேவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தவர். அவங்க எல்லாம் எம்ஜிஆர் கிட்ட நேரடியாக பேசக்கூடியவங்க. அவங்க சொன்னா இந்த சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா உடனே எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு. அப்போ எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய லாஃபி, இந்த தேவர் லாஃபி அரசியல். அப்ப இந்த தேவர் லாஃபி கையில் எடுக்கணும்னா நம்ம தேசிய தலைவர் தெய்வ திருமண முத்துராமலிங்க தேவருக்கு நம்ம என்னென்ன செய்யலாம், அப்போ ம், அவருக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஒரு அரசியல் வியூகத்தை வகுக்கிறார். அந்த ம், அரசியல் யூகம் தான் எம்ஜிஆருக்கு தன் இறக்கும் காலம் வரை, ம், இறந்து ஜெயலலிதா காலம் வரை ஒரு மிகப்பெரிய அளவில் பக்கபலமா இருந்தது. அந்த பக்கபலம் அதனை முற்றிலும் மாறுபட்ட கருத்தாக மாற்றியவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க எம்ஜிஆர் காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ம், இன்னைக்கு எல்லா கிராமங்கள்லயுமே
ம், எம்ஜிஆர் போட்டோ இல்லாத வீடு கிடையாது. ஜெயலலிதா அம்மா போட்டோ இல்லாத வீடு கிடையாது. ம், ஏன் காரணம்டா, தேவருக்காண்டி அவர் பல்வேறு இதுல கொண்டு வந்தார் ஓகே. எம்ஜிஆர் அவர்கள். ம், தேவருடைய பிறந்தநாளை அரசுல அறிவிச்சாரு. பள்ளி பாட புத்தகத்துல வந்து தேவருடைய வாழ்க்கை வரலாற சேர்த்தாரு. ம், தேவர் பேர்ல ஒரு மாவட்டத்தை உருவாக்குனாரு. ம், இப்படி அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போலாம். எம்ஜிஆர் தேவருக்காக பல இதை வந்து அர்ப்பணிச்சாரு. அப்போ அவர் என்ன பண்ணாங்க, நமக்கான ஒரு தலைவர் வந்துட்டாரு, நம்ம அவரை முழுசா ஏத்துக்கிறோம்னு சொல்லி அவர் எம்ஜிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவரா ஏத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு வந்த ஜெயலலிதா அவர்களும் தன்னை வந்து ஒரு அதிமுக ஒரு தேவமாறு கட்சி, ம், தேவர் சமுதாயத்துக்கான ஒரு கட்சி, ம். தேவமாறு அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய லாஃபி வந்து ஜெயலலிதாவும் அதை ஃபாலோ பண்ணி தான் அவங்க நடைபெற்ற 2014 அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் ம், 39 இடங்கள்ல வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. தமிழக வரலாற்றிலேயே ஒரு புரட்சி போட்ட ஒரு மாபெரும் வெற்றி. ம், அப்ப அதுக்கு வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய புரட்சி உருவாக்குனாங்க. ம். சரி, அப்ப அம்மா மறைவுக்கு பிறகு அந்த லாஃபிய வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கணுமா இல்லையா? சசிகலா அவங்க தான் முதலமைச்சர் ஆக்குறாங்க திரு எடப்பாடி பழனிசாமிய. ஒண்ணு, நம்மள பதவியில உட்கார வச்சவங்களுக்காவது நன்றியா இருக்கணும், இல்ல நம்மளுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காவது நன்றியா இருக்கணும். இவரு பணத்தாசையில தனக்கு நான் வந்து பதவிக்கு வந்துட்டேன், எனக்கு என் கண்ணை கட்டியாச்சு, என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு யாருமே எதிரி இல்லை, நான் சொல்றதே வேத வாக்குங்கிற மாதிரி தன் அதாவது தன்னுடைய சுய புத்தி, ம், அதாவது அவர் நான் தான் பெரிய ராஜா, இந்த நாட்டுக்கு நான் தான் ராஜான்னு சொல்லி யார் சொல்லி கேட்காம அவரை ஏங்க ஆரம்பிச்சாரு. ம். அப்படி ஏங்கினது விளைவுதான் மிகப்பெரிய பின்னடைவை கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. இன்னைக்கு அப்படி இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கல்லர் சீரமைப்பு பள்ளி தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், கல்லர் சீரமைப்பு, பழங்குடியினர், இதுக்கு முன்னாடி வந்து மறவர், அதாவது சீர்மரபு வகுப்பினர் பள்ளி இருக்கு, ம், மறவர் ரெஜிமெண்ட் பள்ளிக்கூடம்ல இருந்துச்சு. அது ஒரு காலகட்டத்துக்கிட்ட அரசு பள்ளி கல்வித்துறையோட இணைச்சிட்டாங்க. ம், இவன் புதுசா என்ன பண்றாங்க, சந்துரு அறிக்கை, ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவை வச்சு ஒரு அறிக்கையை வந்து தயார் பண்றாங்க. ம். அதுல ஜாதி ரீதியான பள்ளிகள் பேர்ல இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. ஆமா. அப்ப ஆதி திராவிடர் பள்ளிக்கூடத்தை அரசாங்கத்தோட இணைக்கணும், ம், கல்லர் சீரமைப்பு பள்ளிகளை இணைக்கணும், அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை இணைக்கணும், ம், இப்படின்னு ஒரு ஜீவோ கொண்டு வர்றாங்க. இதுல ம், குறிப்பா நீங்க வந்து மதுரை, தேனி, திண்டுக்கல், சில மாவட்டங்கள் வந்து கல்லர் ரெஜிமெண்ட் ம். ஸ்கூல்ஸ் வந்து இருக்கு. ஒரு 160க்கு மேலப்பட்ட பள்ளிக்கூடங்கள் அதிக அளவுல இருக்கு. மதுரை, தேனி, திண்டுக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ம். கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் வந்து அதிக அளவுல இருக்கு. அப்ப ராமநாதபுரத்தையும் இருக்கிறதா கேள்விப்பட்டேனே. ராமநாதபுரம் உங்க ஏரியா ராமவர இல்லையா? ராமநாதபுரத்துல வந்து மறவர் ரெஜிமெண்ட் சார், ஃபுல்லாமே ஓகே. மறவர் ரெஜிமெண்ட் பள்ளிக்கூடம். இப்போ சரி. அது ஃபுல்லாமே என்ன ஆகி போச்சு, ம். அது முன்னாடியே வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி அதை பள்ளிக்கல்வித்துறையோட இணைச்சிட்டாங்க. சரி, சரி, சரி. ஆனா இப்ப மறவர்களுக்கான பள்ளிக்கூடமே தமிழ்நாட்டுல வந்து கிடையாது. அது ஃபுல்லாமே அரசு தொடக்க பள்ளி ஆயிருச்சு. ஆனா பழைய ரெக்கார்டு படி இது மறவர் பள்ளிக்கூடம் அப்படின்னு ம். சொல்லுவாங்க. இன்னைக்கு பேச்சளவுல மட்டும் இருக்கு. சரி, சரி. இன்னைக்கு கமுதி கோட்டமேட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் கூட ம். பசுவன் முத்துராமலிங்க தேவர் பள்ளிக்கூடம் தான். ஆனா அது வந்து அரசு மேல்நிலைப் பள்ளியா இது பண்ணியிருக்காங்க. இதுல அந்த சரி. மக்கள் மீது மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை திட்டமிட்டு அளிக்கப்பட்ட வரலாறு. ம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்ப தென் மாவட்டத்துல வந்து எம்பி எலெக்ஷன்லயும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய செல்வா கிடையாது. இன்னைக்கு ம். ராமநாதபுரத்துல எடப்பாடி பழனிசாமி சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் 3வது இடம், ம். பல்வேறு இடங்கள்ல 3வது இடம். அப்ப ம். எடப்பாடி பழனிசாமி பிளான் பண்றாரு, தென் மாவட்டத்துல நம்ம வந்து கால் பதிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு புதுசா அரசியல் வியூகம் வகுக்கணும்னு சொல்லி ம். தனக்கு அடுத்து அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் ம். அவர்கிட்ட பேசி இந்த மக்களை கவர் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணணும்யா, அரசியல் பேசுவாங்கல்ல கூடி, ஆமாமா. ஏதாவது ஒண்ணு ஏ பண்ணணுமே. ஏ அமைச்சரு ஏதாவது ஒரு பிளான் பண்ணியா, நம்ம ஏதாவது ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் ம். ஒரு வியூகத்தை வகுக்கிறார். ம். அந்த வியூகம் தான் மதுரையில் வரக்கூடிய சனிக்கிழமை வந்து ம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில கல்லர் சீரமைப்பு பள்ளிகளை அரசு பள்ளி கல்வித்துறையோட இணைப்பதை தடுக்கணும், அப்படி ம். இணைக்க கூடாது அப்படி சொல்லி
அந்த மக்களையும் தென் மாவட்ட மக்களையும் ஏமாற்றும் ஒரு அரசியல் கபட நாடகத்தை நடத்த வரக்கூடிய மதுரைக்கு அவர் வர்றதா திட்டமிட்டு இருக்காரு. ம். இத எப்படி பாக்குறோம்னா, ம். அதாவது இது ஒரு பிள்ளைய நல்ல வந்து இதுதானே. ஏன் வந்து நீங்க வந்து இப்படி நினைக்கிறீங்க? ஏன் வந்து ம், நீங்க சொல்ற மாதிரி கல்லர் சீரமைப்பு பள்ளியை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆக்காம இதுக்குன்ட்டு தனியா வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் போராடணும் இல்லையா? அந்த போராட்டத்தை இபிஎஸ் எடுக்கிறதுனால என்ன தவறு? அது ஏன் வந்து மக்கள் வந்து ஏன் அதை சப்போர்ட் பண்ணக்கூடாது? சரி சார், நாங்க சப்போர்ட் பண்றோம், வேணான்னு சொல்லல. ஆ. 10.5 இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஜாதி கணக்கெடுப்பு நடத்தணும், ஜாதி வாரிய கணக்கெடுப்பு. ம். நீங்க தமிழ்நாட்டுல 2011க்கு அடுத்து இதுவரை ஜாதி கணக்கெடுப்பு நடத்தவே இல்லை. ம். நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு முறையே நடத்தினாத்தான் எந்த ஜாதி பெரும்பான்மையா இருக்கிறதோ அந்த சாதிக்கு தகுந்த போல் இடஒதுக்கீட்டை இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஆ. கொடுக்க முடியும், கட்டமைக்க முடியும். ம். நீங்க ஒரு 10-15 வருஷமா நீங்க ஜாதி கணக்கெடுப்பே நடத்தல. இப்ப ம். இருக்கக்கூடிய திமுக அரசு நடத்தல, எடப்பாடியும் நடத்தல. அப்புறம் நீங்க எந்த லட்சணத்துல வன்னியர்களுக்கும் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தீங்க சொல்லுங்க. ம். சரி, நீங்க அவர் அது 10 புள்ளி அது அன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலா வந்து கொடுத்தாரு அன்னைக்கு. அது ஏன்னா தேவைப்படுது, ஏன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி கொடுத்தாருன்னு நம்ம வச்சுப்போமே. இன்னைக்கு அது சரி, வந்து நிறைவேறல. அது வந்து ஹைகோர்ட் வந்து அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருச்சு. திமுகவும் அதை பெருசா வந்து எடுத்து அவங்க அதையும் பண்ணல. இல்ல இன்னைக்கு அது திமுக இல்ல. இது இல்லாத பட்சத்துல அஹ், இன்னைக்கு வந்து முக்குளத்தோருக்காக போராட வர வர ஏன் வந்து நீங்க தடுத்து நிறுத்தணும்? ஏன் அன்னைக்கு இதே முக்குளத்தோரை நீங்க தூக்கி வீசுனீங்க? ம். உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்த சின்னம்மாவை தூக்கி வீசுனீங்க. இந்த ஜாதி வேணாம், எனக்கு வன்னியர் மட்டும் ஓட்டு போட்டா போதும், நான் ம். முதலமைச்சர் ஆயிருவேன்னு சொல்லி ஒரு ம். கனவுல மிதந்தீங்க. ம். அப்ப அன்னைக்கு இந்த முக்குளத்தூர் சமுதாயம் தேவைப்படல. இன்னைக்கு உங்களுடைய அரசியல் லாபத்துக்காண்டி இந்த முக்குளத்தூர் சமுதாயம் உங்களுக்கு தேவைப்படுதா? ம். ஏன் அவர் வந்து இன்னைக்கு வந்து அவரோட எண்ணத்தை மாத்தி இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு வந்து சரி, நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு இழைச்சிட்டேன். அதாவது வந்து பொலிட்டீஷியன்ஸும் அரசியல்வாதிகளும் தவறு இழைக்கிறது வந்து ஒரு ஒரு வாடிக்கையா இருக்கு. சரி, அவர் திருத்திக்கிட்டு வராரு. இன்னைக்கு திருத்திட்டு வர வர வந்து மனம் அப்ப மாற்றத்தோட வர்றதை ஏன் வந்து ஏத்துக்கூடாது? திருந்திட்டு வந்தா ஒண்ணும் இல்ல சார். இப்ப ஜெயலலிதா அம்மையார் இருந்த பொழுது 2 முறை ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். ம். இப்ப சசிகலா வந்து முதலமைச்சர் அவர் ஆக்குனாங்கடா. ம். சசிகலா ஒருவேளை நான் சிஎம் ஆனேன், நீங்க எடப்பாடி விட்டு கொடுக்கண்டா, அவர் விட்டு கொடுத்திருந்தா அவரை பெருந்தன்மையா ஏத்திருக்கலாம். சரி ரைட்டு, முதலமைச்சரா இருந்துட்டு தன்னுடைய கொடுத்தவங்களுக்கே பதவியை கொடுத்துட்டாருன்னு ஏத்திருக்கலாம். நீங்க காலில் விழுந்து பதவி வாங்குவீங்க, பதவிக்கு வந்த உடனே நான் யாரு காலிலும் விழுகவில்லைம்பீங்க. அப்புறம் ரொம்ப விமர்சனம் பண்ணா, வயதில் பெரியவர்களிடம் ஆசிதானே பெற்றேன், நான் எங்க காலில் விழுந்து பதவி வாங்கினேன் என்று வீரவசனம் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. ம். அப்ப இப்ப மட்டும் இந்த தேவமாறு இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. ம். அதற்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தல் வருது, நகர்மன்ற தேர்தல் வருது, மாநகராட்சி தேர்தல் வருது. ம். இவர் எதையோ மையப்படுத்தி ம். இந்த நம்ம தொடர்ந்து தேவர் சமுதாயத்தை புறக்கணித்தால் நம்மளுடைய அரசியல் மிகப்பெரிய அளவில் வீழ்த்தப்படும். இப்போதைக்கு என்ன சரி, வாய்ப்பு இருக்கு? எப்பதான் அவரை மன்னிப்பீங்க? எப்பதான் அவரை மன்னிப்பீங்க? இப்ப வந்து நாங்க வந்து தென் தமிழகம் எப்பதான் வந்து எடப்பாடியை மன்னிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சரி, ஓபிஎஸ் கூட சேர்த்துக்கிட்டேன்னா ஓகேயா உங்களுக்கு? ஒருங்கிணைந்த அதிமுக, அதாவது இப்ப ஒருங்கிணைந்த அதிமுக அதிமுகனா யார சொல்றீங்க? ஒருங்கிணைந்த அதிமுக சின்னம்மா அவர்களை சேர்க்க வேண்டும், ம். ஓபிஎஸ் அவர்களை சேர்க்க வேண்டும், ம். டிடிவி தினகரனை சேர்க்க வேண்டும். டிடிவி இது போல தினகரன் தான் அவர் தான் தனியா வந்து ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் வந்து அவர் என்டிஏ கட்சி கூட நடத்த அவரு கூட்டணியில இருக்கிறாரு. அவர் என்டிஏவோட இப்ப ஓபிஎஸ் தான் கூட்டணியில இருக்காரு ஆ. இல்லைங்கள. அவங்க ம். என்ன சொல்றாங்க, ஒரு ஓபிஎஸ் பண்றாரு, அனைத்து இந்திய அண்ணா திமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒண்ணு வச்சிருக்காரு. இவர் ம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ம். இந்த அம்மா நான் தான் அதிமுக பொதுச் செயலாளருங்க. ம். இப்ப சுப்ரீம் கோர்ட்ல எடப்பாடி பழனிசாமி தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர் என்ன இணை ஒருங்கிணைப்பாளர் தாக்கல் பண்ணியிருக்காரு, ம். பொதுச் செயலாளர்னு தாக்கல் பண்ணல. அதே ஒரு மைனஸ் தானே எடப்பாடி பழனிசாமிக்கு. ம். ஓகே. நான் பொதுச் செயலாளர் அப்படின்னு தாக்கல் பண்ணாரா? கிடையாது. ம். ஜா சரி. இணை ஒருங்கிணைப்பாளர்னு தாக்கல் பண்ணியிருக்காரு. அப்ப அதே அவருக்கு ஒரு பின்னடைவு. அவர் பார்த்தாரு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, நம்மளுக்கு தொடர்ந்து பின்னடைவா இருக்கு. இப்போதைக்கு ட்ரெண்டிங் என்ன, கல்லர் சிறு பள்ளியோட ஏதோ சேர்க்கக்கூடாது. ஏப்பா உதயகுமார், ஒரு ஆர்ப்பாட்டத்தை ரெடி பண்ணி நான் மதுரைக்கு வர்றேன், பேசிக்கிருவான் அப்படின்னு சொல்லி இவர் மதுரைக்கு வர ஒரு பிளானை போட்டாரு. ம். அவர் வந்து பண்ணட்டும். அதே மாதிரி
இன்னும் மக்கள் பல்வேறு ஏன் கோரிக்கைகள் ஏமாற மாட்டாங்க அப்படின்றீங்க? முக்குளத்தோர் வந்து ஏமாறாது, எடப்பாடி பின்னாடி போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்க நினைக்கிறீங்க? போமா. அதாவது சார், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ம், ஒவ்வொரு சாதியமும் ஒவ்வொரு சமூகத்தையும் எல்லா அரசியல் தலைவர்களும் ஏமாற்றுகிறார். ம், அதுல மாற்று கருத்தே இல்ல. நீங்க ம், ஓட்டுக்காண்டி என்ன சுதந்திரத்துக்கு போராட தலைவர்களை கூட சுதந்திர போராட்ட தலைவரை மாத்திக்கிறலாம். ம். சரி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமா. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையா, நான் ஒருத்தர் தியாகின்னு சொல்லிட்டு போயிருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம். சரி. அப்படிங்கும் போது அப்படித்தான் இன்னைக்கு அரசியல் வந்துகிட்டு இருக்கு. அதனால மக்கள் வந்து இப்போ ஓரளவுக்கு தெளிவான பார்வையில் இருக்காங்க. ம், இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, நான் வந்து எங்க தாத்தா பாட்டன் காலத்துல இருந்தே நான் ரெட்டலை தான் ஓட்டு போட்டேன்னு சொன்ன ம், மக்கள் இன்னைக்கு எதுக்கு ஓட்டு போடுறாங்க? பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க, இல்ல நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாங்க, ம், பலாப்பழத்துக்கு ஓட்டு போடுறாங்க. ம், இப்படி கான்செப்ட் மாறிடுச்சு. நான் எம்ஜிஆர் தொண்டன் தான்ப்பா இல்லைங்கள, ஆனா இன்னைக்கு கட்சி சரியில்லை, இன்னைக்கு மக்களுக்காண்டி ஒழியக்கூடிய தலைவர் யாரோ அவருக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க எல்லாருமே மாறிட்டாங்க. காலம், இந்த காலத்தை வந்து நம்ம சரியா பயன்படுத்தினாதான் அரசியல்ல வந்து வெற்றி பெற முடியும். இப்ப விஜய் வந்து நான் அரசியலுக்கு வர்றேங்காரு. விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கணும், அவர்கிட்ட வந்து கிளைக்கழகம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நிர்வாகிகள் கரெக்டா இருக்கணும், ம், அவருடைய கொள்கை என்ன, அவருடைய தொலைநோக்கு பார்வை என்னங்கன்னு அவர் ஒரு பிளானிங்கோட வரணும். இப்ப நீங்க தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ்ல பவன் கல்யாண் இருக்காரு, தான் போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலுமே ஜெயிச்சாரு, இன்னைக்கு ம், துணை முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்துருக்காரு. அப்போ அவர் அரசியல் ஐடியாலஜி இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். மக்களுடைய மனசு என்ன, மக்களுக்கு தேவை என்ன, மக்களுக்கான திட்டங்கள் என்ன, மக்கள் எதை விரும்புறான், மக்களுக்கு இலவசம் தேவையில்லை, ம், படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அனைத்து கிராமத்துக்கும் நல்ல தண்ணீர், நல்ல ஒரு பிரதம மந்திரி கழிப்பறை வசதி சொல்றீங்க. அந்த கழிப்பறை வசதியை யார் கான்ட்ராக்ட் எடுக்கா? லோக்கல்ல ஒரு அரசியல் தலைவர் கெட்டி முடிச்சு இப்படி தட்டினோம்னா இடிஞ்சு வருது. ம், 35,000 ரூபா பணம் வேஸ்ட் ஆகுது. ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்தா 35,000 ரூபா. கவர்மெண்ட் ஸ்கீம்ல பல்வேறு திட்டங்கள் இருக்கு. ம். 12,000 ரூபா ஒரு பாத்ரூம் ஒதுக்குறாங்க. அந்த கான்ட்ராக்டுக்காரரு பல கமிஷன் கொடுத்துதான் அந்த பாத்ரூம் கட்டுறாரு. அவர் மிஞ்சி போனா ஒரு 5,000 ரூபா செலவழிச்சு அந்த பாத்ரூம் கட்டுவாரா? ஆமா. ஏன்னா அவருக்கும் லாபம் அப்ப அரசு பார்க்கணும். லாபம் பார்க்கட்டும். அரசாங்கம் ஒரு கழிவறைக்கு 12,000 ரூபா கொடுக்கு. தூய்மை இந்திய திட்டத்துல 12,000 ரூபா கழிவறை கட்ட கொடுக்குது. அதை நீ அந்த பயனாளிகிட்ட நேரத்தை கொடுத்தா அவனே கட்டிட்டு போயிடுவானே, நீ ஏன் கான்ட்ராக்டர் கொடுக்க? ம், இலவசம் ஒழிக்கப்பட வேண்டும். அரசு திட்டங்கள் மக்களிடம் நேரடியாக சேர வேண்டும். அப்படி ஒரு மாற்றம் வந்தால் மட்டும்தான் நல்ல தலைவரை நாட்டுக்கு உருவாக்க முடியும். அந்த நாளுக்காக அனைத்து மக்களும் காத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கான தலைவர் யாருங்கிறத தேடல் இருக்கு. அது எடப்பாடி பழனிசாமி நல்லா திருந்தி, ஐயோ இந்த நான் செஞ்சதெல்லாம் தப்பு. எடப்பாடி பழனிசாமி மதுரைக்கு வர்றாருல சார், அவரை மதுரையில பொது மேடையில மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நான் 10.5% இடஒதுக்கீடு ஒதுக்குனது தப்பு, என்னை வந்து எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க, நான் ம். தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி பொது மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அவரை. பொது மன்னிப்பு கேட்டேன்னா நீங்க வந்து ஓகே அப்படி சரி. பொது மன்னிப்பு கேட்க முடியாது, அதுக்கு பதிலா வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்கிறாருன்னு வச்சுப்போம். அப்ப ஒத்துப்பீங்களா? சரி, ஆஹ் ஓகே. நீங்க வந்து அவர் சேர்க்கட்டு, அவர் சேர்க்க மாட்டாரு. அவருடைய கான்செப்டே வேற. ஆ, இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல சீனியர் அமைச்சர கூடிய தங்கமணி, வேலுமணி, வீரமணி, நம்ம செங்கோட்டையனே ம், எடப்பாடி பழனிசாமி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம். ஓகே. எல்லாருமே ஏன்னா வந்து இவரால பாராட்டுறாங்க இவங்க, அப்படின்ற மாதிரி தனித்து தனித்து விடப்படுகிறார். ஆ, ஆமா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து விடப்பட்டு விட்டார். ம். அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப காலம்தான் பதில் சொல்லணும். பார்ப்போம். அதுக்கான மதுரையில அந்த அந்த உண்ணாவிரதம் போராட்டத்தை எப்படி நடத்துறாரு, எவ்வளவு காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வர்றாங்கன்னு சொல்லி நம்ம பொறுமையா தான் பார்க்கணும். இன்னும் 2 3 நாள் இருக்கு. ம். நேத்தே ஒரு உத்தரவு போட்டாரு அமைச்சருக்கு, கூட்டத்தை திரட்டு, நான் பறந்து வருகின்றேன் அப்படின்ட்டு. காலம்தான் பதில் சொல்லணும். இப்படித்தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடு போய்கிட்டு இருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அரசியல் நிலைப்பாடுகளையும் வந்து நம்ம வந்து பேசுறோம். எடப்பாடியார் வந்து அவரோட அந்த அந்த தர்ணா வந்து வெற்றி பெறுமா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம வந்து சாட்டர்டேக்கு அப்புறம் பேசுவோம், சண்டே அன்னைக்கு பேசுவோம். நீங்க எப்படி என்ன பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு,
மக்கள் என்ன கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்களா எப்படின்றத வந்து நம்ம வந்து சண்டே அதுவுமா அடுத்த நிகழ்வுல பேசுவோம். அதுவரை நன்றி, வணக்கம் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன். நன்றி, நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.